அமெரிக்காவோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அமெரிக்காவோட தேசிய கடன் $39 ட்ரில்லியன் தாண்டிடுச்சு. கொஞ்சம் ப்ராஸ்பைக் போய் பார்த்தோம்னா 2017 ட்ரம்புகள் வரும்போது இது வெறும் $20 ட்ரில்லியன் தான் இருந்தது. அந்தளவு கூட இல்லை. ஆனால் இப்போ வெறும் 9 வருஷத்தில் அப்படியே டபுள் ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இதே நேரத்தில் ஈரான் கூட போர் வேற ஆரம்பித்து வச்சிருக்கிறார்கள். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து 3 வாரம் ஆகுது. இதுக்கு மட்டும் பென்டகன் தரப்பில் இருந்து எக்ஸ்ட்ராவா $200 பில்லியன் வேணுமென்னு கேட்குறாங்க. டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிற பீட்டர் கெட்செட் தேவைகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கெட்டவங்களை அழிக்கணும்னா காசு செலவாகத்தான் செய்யுமென்று ரொம்ப அசால்ட்டாக பேசியிருக்கார். ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தும் இருக்குது. அரசாங்கத்தோட இந்த கடனுக்கும் போர் செலவுக்கு நடுவில் சிக்கி தவிக்கிறது அமெரிக்காவோட மக்களும். இந்த போர்னால் பாதிக்கப்படுறது சாதாரணமான மக்கள் தான். ஆகவே நாங்கள் இந்த வீடியோவில் அமெரிக்காவுக்கு ஏறுற கடனை பற்றியும் ஈரானில் அமெரிக்கா செய்கிற போரை பற்றியும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ அமெரிக்காவோட $39 ட்ரில்லியன் கடன் எப்படி இவ்வளோ வேகமாக ஏறிச்சுது என்பதை பார்ப்போம். அரசாங்கம் வரியில் வர்ற காசை விட அதிக செலவு பண்ணும்போது அந்த கேப்பை நிரப்புறதுக்காண்டி கடன் வாங்குவாங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை கைமீறி போயிருக்கு. கடந்த 5 மாதத்திலேயே $1 ட்ரில்லியன் கடனாக ஏறி இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. அதாவது அக்டோபர் 2025 $38 ட்ரில்லியன் இருந்த கடன் இப்போ மார்ச் மாதம் 2026 $39 ட்ரில்லியனை தொட்டுடுச்சு. இது சாதாரணமான விஷயம் இல்லை. இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலைவலி என்னன்னா வட்டி தான். நாங்கள் நார்மலாக கர்ஸ் லோன் அல்லது கார் லோன் வாங்கினா அதுக்கான வட்டி கட்டுவோம். அதே மாதிரி தான் அமெரிக்காவோட அரசாங்கம் வாங்குகிற இந்த கடனுக்கு வருஷத்துக்கு $1 ட்ரில்லியன் பணத்தை வெறும் வட்டியாகவே கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது 2020 இருந்ததை விட 3 மடங்கு அதிகம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவோட மொத்த மிலிட்டரி பட்ஜெட்டை விட இப்போ அவங்க வட்டிக்காண்டி செலவு பண்ணுற பணம் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வட்டி கட்டுறதுக்கே புதுசாக கடன் வாங்குகிற நிலைமைக்கு அமெரிக்கா வந்துட்டாங்க. இது ஒரு டெட் டேப் என்று சொல்லப்படுது. இன்னும் ஒரு பக்கம் பென்டகன் இப்போ ஈரான் போருக்காண்டி கேட்குற அந்த $200 பில்லியன் பணம் இருக்குல்ல, அதுவும் கடனாத்தான் வாங்க போகிறாங்க. அந்த $200 பில்லியனுக்கு மட்டுமே வருஷத்துக்கு $10 பில்லியன் வட்டியாக ஏற ஆரம்பிக்கும். காலகாலத்துக்கு அதனை அவர்கள் கட்டித்தான் ஆகணும். சரி, இப்போ இந்த ஈரான் போரை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். பிப்ரவரி 28 போர் ஆரம்பிச்சது. இப்போ 3 வாரம் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட செலவு நாங்கள் கேட்டாலே சும்மா ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. முதல் வாரத்திலேயே $11 பில்லியன் அமெரிக்காவோட பணம் காலியாகி இருக்கு. அடுத்த 5 நாளில் மட்டுமே அது $14.5 பில்லியன் ஏறிட்டுது. கணக்கு போட்டு பார்த்தா கூட ஒரு நாளைக்கு $1 பில்லியன் வரைக்கும் இந்த போர் பணத்தை அப்படியே விழுங்கி கொண்டு இருக்கு. இப்போ பென்டகன் கேட்கின்ற அந்த $200 பில்லியன் பணம் இருக்குல்ல, அது ஏதோ பெரிய அமௌண்ட்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போர் இதோ வேகத்தில் போனால் அந்த காசு இன்னும் ஒரு 100 நாட்கள் வரைக்கும் தான் தாங்குமென்று சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இவர்கள் கடனை வாங்குவார்கள். அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியா அல்லது வார் மினிஸ்ட்ரியான்னு தெரியலை. இப்போ அவர்கள் தரப்புலேருந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என்று மறுபடியும் சொல்கிறார்கள். ஆனால் பேரும் மாற்றி இருந்தார்கள். இதில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. சரி, நாங்கள் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரின்னு வைப்போம். அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய செக்ரட்டரியாக இருக்கின்ற பீட்டர் கெட்செட் அவர்கள்கிட்ட இந்த போர் எப்போ முடியுமான்னு கேட்டால் காலக்கெடு எதுவுமே இல்லை. பிரசிடென்ட் அவர்கள் எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் முடியுமான்னு மழுப்புறார். இதில் கொடுமை என்னென்னா, இந்த $200 பில்லியன் பணம் என்பது பென்டகனோட மொத்த பட்ஜெட்டில் 20% அளவுக்கு வருது. ஆனால் இதில் ஒரு பெரிய தந்திரம் ஒளிஞ்சிருக்கு. ஒரு தடவை இப்படி ஒரு பெரிய தொகையை பட்ஜெட்டில் சேர்த்துட்டா அதுக்கப்புறம் வர்ற வருஷங்களில் இதுவே ஒரு பேஸ் லைனாக மாறிடும். அதாவது இந்த போர் முடிஞ்சால் கூட அந்த காசை மிலிட்டரி பட்ஜெட்டிலேருந்து குறைக்க மாட்டாங்க. சிமிலாக சொல்லணும்னா, இப்போ ஒரு மிலிட்டரி பட்ஜெட் இருக்குது. இப்போ இந்த போருக்காண்டி $200 பில்லியன் மிலிட்டரி பட்ஜெட்டாக கேட்குறார்கள், அதிகமாக கேட்குறார்கள். அது அமெரிக்காவோட மிலிட்டரி பட்ஜெட்டில் அட்டாச்சு என்றால் இப்போ நடக்கிற போர் முடிஞ்சாலும் அந்த மிலிட்டரி பட்ஜெட்டிலேருந்து அந்த பணத்தை குறைக்க மாட்டார்கள். இப்போ அமெரிக்காவோட மிலிட்டரி பட்ஜெட் $1 ட்ரில்லியன் இருக்குது. இப்போ இந்த $200 பில்லியன் அதில் சேர்த்தா $1200 பில்லியன் இருக்கும். அதாவது இந்த போரானது முடிவடைந்த பிறகு அந்த பட்ஜெட்டை $1200 பில்லியன் தான் இருக்குமே ஒழிய அதனை குறைக்க மாட்டார்கள். இப்போ அமெரிக்காவோட குடியரசு கட்சியினர் இதற்கு எதிராக கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கொலரோடா மக்களுக்கு வாழவே வழி இல்லை, இதில் என்னத்துக்கு இந்த போரன்னு அமெரிக்காவோட லாரன் பகிரவர்கள் கேள்வி கேட்டிருக்கார்.
எப்படி இந்த பணத்தை கட்ட போகிறீங்கன்னு அமெரிக்காவோட சிப் ராய் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கார். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த போர் நிற்க போகிறதும் இல்லை, இந்த கடன் குறைய போகிறதும் இல்லை, இந்த கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரி, இப்போ நாங்கள் மெயினான விஷயத்துக்கு வருவோம். அரசாங்கம் வாங்குகிற இந்த $39 டிரில்லியன் கடனுக்கும் மக்களோட பக்கத்தில் இருக்கிற காசுக்கும் என்ன சம்மந்தம் என்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். அரசாங்கத்தால் இந்த கடனை கட்ட முடியலைன்னா அவர்களுக்கு இரண்டு வழிகள் தான் இருக்குது. ஒன்று, கையை விரிச்சிடுவாங்க. அரசாங்கம் ஓப்பனாக எங்கள்கிட்ட காசு இல்லை, நாங்கள் திவாலாயிட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் என்ன ஆகுமெண்டா, அமெரிக்காவோட மக்கள் வருஷ கணக்கில் உழைச்சி கட்டின வரி பணத்தில் இருந்து வர சோசியல் செக்யூரிட்டி செக்குகள் அனைத்துமே வராது. வயசானவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவ உதவிகள் அப்படியே நின்றுடும். கவர்மெண்ட் அப்படியே மொத்தமாக லாக் ஆகிடும். ஆனால் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்குன்னு சொல்லப்படுது. இரண்டாவது, பணத்தை அச்சிடுறது. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் ரொம்ப டேஞ்சரான விஷயமும் கூட. அரசாங்கம் கடனை அடைக்க புதுசாக பணத்தை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள், பிரிண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். சந்தையில் அதிகமாக காசு தரும்போது பொருட்களோட விலை தானாக ஏற ஆரம்பிக்கும். இதைத்தான் நாம் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் $50,000 சேமிப்பில் இருக்குன்னு வைங்க. நீங்கள் அதை செலவே பண்ணலைனாலும் ஒரு 3 வருஷம் கழித்து அந்த $50,000 மதிப்பு வெறும் $20,000 குறைஞ்சிடும். ஏனென்றால் முன்னாடி $1 கிடைச்ச பொருள் இப்போ $2 ஆகிடும். அதாவது $1 கிடைச்ச பொருள் இப்போ $2 கிடைக்கக்கூடிய மாதிரி மாறிடும். உங்கள் காசு அங்கேயே தான் இருக்கும், ஆனால் அதோட பவர் அப்படியே போயிடும். மிடில் கிளாஸ் மக்களோட சேமிப்பை அரசாங்கம் இப்படித்தான் திருடுகிறார்கள். இதுதான் இப்போ அமெரிக்காவோட மக்களுக்கு நடக்குது. இனியும் அமெரிக்காவோட மக்களுக்கு இதுதான் நடக்க போகுது. இன்னும் ஒரு பக்கம் வட்டி விகிதம் ஏற ஆரம்பிச்சிடும். அரசாங்கமே கடன் வாங்க மற்றவங்க கூட போட்டி போட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். போட்டி போடும்போது பேங்கினுடைய வட்டியானது ஏற ஆரம்பிக்கும். அமெரிக்க மக்கள் வாங்குகிற வீட்டு கடன் அதோட வட்டி 10-12% ஆச்சுன்னா அங்கே இருக்கிற மக்கள் கட்டுற மாதத்தவணை, அதாவது இஎம்ஐ அப்படியே டபுளாக மாறிடும். கார் லோன், கிரெடிட் கார்டுன்னு எல்லாத்தினுடைய வட்டியுமே ஏற ஆரம்பிக்கும். புதுசாக வீடு வாங்கணுமென்னு நினைக்கிறவங்களோட கனவு அப்படியே கனவாகவே போயிடும். அது மட்டும் இல்லாமல் 2032 சோசியல் செக்யூரிட்டி மொத்தமாக காலியாகிடும்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னும் 6 வருஷத்தில் அமெரிக்காவோட மக்களுக்கு வர வேண்டிய பெனிபிஷியல் 25% கட்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆகிய இப்போது ட்ரம்பினுடைய அரசாங்கம் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளும் அமெரிக்காவோட மக்களோட தலையில் தான் பாரிய இடியாக வந்து இறங்கி கொண்டு இருக்கு. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்று சொல்லித்தான் ட்ரம்புகள் அமெரிக்காவோட பிரசிடண்டாக மாறினார். ஆனால் அவர் எடுக்கின்ற முடிவுகள் அமெரிக்காவை இன்னுமே மோசமான சூழ்நிலைக்கு தான் தள்ளிக்கட்டிருக்கு. அமெரிக்காவோட மக்கள் தான் இதற்கான விளைவுகளை அனுபவிச்சு கொண்டு இருக்காங்க. சரி, இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். $39 டிரில்லியன் கடனே பெரிய விஷயம்னு நினைச்சா இங்கே ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க பொருளாதார நிபுணர்கள். பென் வார்டன் மாதிரியான பெரிய ரிசர்ச் சென்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட உண்மையான கடன் சுமை $100 டிரில்லியன் மேல் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி என்று பார்த்தா, அரசாங்கம் இப்போ வாங்கி இருக்கிற $39 டிரில்லியன் ஒரு பக்கம் இருக்கு. ஃபியூச்சரில் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சோசியல் செக்யூரிட்டி, மெடிக்கேர்னு எல்லா வாக்குறுதிகளையும் சேர்த்தா இந்த 100 டிரில்லியன் கணக்கு வருது. இப்போ அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கிட்ட இவ்வளவு காசு இருக்கான்னு பார்த்தா நிஜமாகவே அவர்கள்ட்ட காசு இல்லை. இந்த $100 டிரில்லியன் ஓட்டி அடைக்கணும்னா 2 வழிதான் இருக்கு. ஒன்று, வரியை தாறுமாறாக உயர்த்தணும், இல்லைனா மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா சலுகைகளையும் அப்படியே கட் பண்ணணும். ஆனால் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் ஓட்டுக்காக இதை செய்யவே மாட்டாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரச்சனையை அப்படியே தள்ளி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ஈரான் போர் வந்ததால் அந்த கேஷ் டைம் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு. ஒரு நாளைக்கு $2 பில்லியன் செலவு, வருஷத்துக்கு $1 டிரில்லியன் வட்டி. இதெல்லாம் எங்கே போய் முடியும் என்று பார்த்தா இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு பொருளாதார பூகம்பம் தான் வரப்போகுது. அதை நோக்கி தான் இது நடந்தோன்றிருக்கு. இப்போ அமெரிக்காவோட அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனை அப்படியே தள்ளி போடலாம் என்று ஒவ்வொரு அரசியல்வாதிகளுமே தள்ளி போட அமெரிக்காவோட கடன் தொகை தான் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு இருக்குமே ஒழிய அதில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை. பிரச்சனை இன்னுமே பெருசாக மாறதே ஒழிய அது சின்னதாக மாறல என்பது தான் உண்மை. பட் வாக்குக்காண்டி அமெரிக்காவோட அரசியல்வாதிகள் இதனை தள்ளி போட தான் பார்ப்பார்கள். ஆனால் இப்படி தள்ளி போடுறதாலேயும் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு பொருளாதார பூகம்பம் தான் வரப்போகுது. அந்த நேரத்தில் மார்க்கெட்டில் இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக உடைய ஆரம்பிக்கும். வட்டி விகிதம் தாறு மாறா எகிற ஆரம்பிக்கும்.
அரசாங்கம் ஒன்று நாங்கள் திவாலாயிட்டோம்னு சொல்லணும், இல்லைன்னா பணத்தை கட்டாதபடி அச்சடிச்சுக்கிட்டு வெளியேற்றத்தை கொண்டு வரணும். இது இரண்டுமே சாதாரணமான குடும்பங்களில் மொத்தமாக காலி பண்ணிடும். இதனால் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் ரோட்டில் இறங்கி தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். அந்த கோபம் ஆட்சி கோப்பாக மாறி அமெரிக்காக்குள்ளேயே சீழ்வாரை ஏற்படுத்தும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இதேதோ நான் சும்மா கதையாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. இது கதை இல்லை, இது நிஜமான ஒரு மெத். ஏனென்றால் கடன் ஏறிக்கொண்டே போகுது, போரும் நடக்குது. இப்போ அமெரிக்கா ஈரானுடனான போரை தொடர்ந்து செஞ்சுதான் ஆகணும், வேறு வழியில். அந்த போரும் தொடர்ந்து நடக்குது. ஆனால் அமெரிக்காவுக்கு வருமானம் பெறுதா? இல்லை. இப்போ வருமானம் பெறாட்டி கடன் இருக்கிட்டோ இருக்கும். இப்போ 39 ட்ரில்லியனாக இருந்தது 40 ட்ரில்லியனை தாண்டி போய்கிட்டே இருக்கும். இப்படி கடன் அதிகரிக்கிறதால நான் இப்போ சொன்னது தான் நடக்க போகுது. ஆகவே இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து தோணுதுன்றது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.